Hi all, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தாங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து நிறைய வெரைட்டியான ஒரு ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே இந்த டைம் வந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. எல்லாமே சிங்கிள்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா நம்ம இத்தனை நாளாக ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் மாதிரி ஒரே மாதிரி போட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம சேனல் வந்து ஒரு நார்மலான ஒரு இதாக இல்லாமல் நம்மளோட இது கலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறது எப்பயுமே என்னோட ஆசையாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிக்காம இருக்கலாம், பழைய மாதிரி பிடிக்கலாம். ஆனால் ஒரு சில நிறைய பேருக்கு வந்து அந்த யூனிக்னஸ் வேணும். நிறைய பேர் அதுக்காக தான் ஏங்குறாங்க. என்கிட்ட நான் வாங்குற சாரி வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ அதுக்காகவே நான் தேடி அவங்களுக்காகவே நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் இப்போ போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே யூனிக்கு. நீங்க மற்ற சேனல்ஸ்லயோ பொட்டிக்ஸ்லயோ பார்க்க முடியாத மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் கொண்டு வரணும்னா அது வந்து எனக்கு சேல் கரெக்டாக ஆனாதான் இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வர முடியும் நம்மளால. ஸோ ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி இப்போ ஸ்பேஸுக்கு வந்து பட்டி கட்டி எல்லா சேனல்லையும் போடாத சேனலே இல்லை. என்கிட்ட கூட வந்து கேட்டீங்க நிறைய பேர். பட் நான் அதை கண்டிப்பாக கொண்டு வரதா இல்லை. ஸோ எல்லார்கிட்டையும் கிடைக்கிறது நம்ம எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயே நீங்க வாங்கிக்கலாம் இல்லையா? எதுக்கு நான் அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கணும்? அவங்க சேல் பண்ணட்டும். நம்ம வந்து நம்ம சேனல்ல ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கணும். ஜேகே சில்க்ஸ்னா அங்க ஒரு வித்தியாசமான சாரி ஒரு அக்கேஷனுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஜேகே சில்க்ஸ் தான் ஞாபகம் வரணும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கான கலெக்ஷன்னா கண்டிப்பா அங்க ஃபர்ஸ்ட் நேமா ஜேகே சில்க்ஸ் தான் இருக்கும். அதனால கண்டினியூஸா நம்மளோட பேஜை மட்டும் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க. நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும், கலெக்ஷன்ஸும் இருக்கும், எல்லாத்துலயுமே வித்தியாசமா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் சந்தேரி பியோர் காட்டன் சாரி தாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்ட். ஓகேங்களா? என்னோட டெக்ஸ்டர் பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ அவ்வளோ அப்படியே ஒரு ஸ்பன் காட்டன் மாதிரி ரொம்ப சாஃப்ட்டுங்க. ஸ்பன் காட்டன்னா உங்களுக்கு தெரியுங்களா? அது சாஃப்ட்னஸ்க்காக தான் அந்த பேரே உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு சந்தேரி பியோர் காட்டன் சாரி தான் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது பிளெண்டட் காட்டன் தான். பியோர் காட்டன்னா பருத்தி காட்டன் மாதிரி இல்லாம சந்தேரியும் அதே மாதிரி பியோர் காட்டனும் பிளெண்டட் வீவிங் தான். ஸோ ரொம்ப இது வந்து பிரைட்டான கலர் அப்படிங்கிறதுனால ஃபிளக்சுவேஷன்ஸ் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபிளிக்கரிங் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிரிண்ட் கிடையாது, ஜம்தானி வீவிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பாருங்க, பேக் சைட் ரொம்ப கிளீனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு சாரீ. ஓகேங்களா? இந்த சாரீ ஃபுல்லாக இது வந்து எஸ்பெஷலி நான் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸை மைண்டில் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பல்லு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு இக்கட் சாரீஸ்லாம் வரும் இல்லையா, ஒரு போச்சம்பள்ளி சாரீஸ் இக்கட் சாரீஸில் வர மாதிரி ஒரு ஜரி ஓவன் பேட்டர்ன் இங்கே பாருங்கள் எண்டில் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஷார்ட் பல்லு இருக்கும், அந்த டேசல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமலும் இந்த ஃப்ளோரல் வீவிங். ஓகேங்களா? இது எல்லாமே வீவிங், எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் வீவிங் கிராண்டான ஒரு பல்லு வரும். அதுக்கப்புறம் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பஞ்ச் ஆஃப் ஒரு ஃப்ளவர் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டைலாக இருக்குங்க, ட்ரெண்டியாக இருக்கும். ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் நீங்களாம் வந்து அது பேஸ்டல் ஷேட்ஸ், எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ் தான் வரும். இது இந்த சாரியோட இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் பேட்டர்ன். கம்ஃபர்ட் வந்து நிஜமாவே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேப்ரிக்கு. ஓகேங்களா? இது இந்த சாரியோட பிளவுஸ். ஓகேங்களா? ஸோ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டீஸ் போட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜரி ஓவன் பேட்டர்ன் பார்டர் வச்சு நீங்கள் ஸ்லீவ்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூனிக்கான, டல்லாக லைட்டே கம்மியாக போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃப்ளிக்கர் ஆகிறதுனால மேபி அதனால் இருட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோ ஃபீல் ஆகலாம். லைட்டே இல்லாமல் எடுத்திருக்கேன். ஏன்னா பிரைட் கலர் பேஸ்டல் ஷேட்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீச்சி பிங்க் கலர் பேஸ்டல் ஷேட்ஸ், எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ். இதனோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? போஸ்ட் டேப் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி மேலே தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் போஸ்ட்னு லாஸ்ட்டாக ஒரு டேப் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் போய் கிளிக் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் இருக்கான்னு தெரியாது, ஏன்னா ஒரு பீஸ் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபோட்டோஸ் இருக்கிறது இல்லை.
பட் ஆனால் இந்த முடிகிற சாரீஸ் எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபோட்டோஸ் வேணும்னா அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ பார்க்குறது வந்து ரியல் கலருங்க, பீச்சி பிங்க் கலர். ஓகேங்களா? இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1099 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. 1099 ஃப்ரீ ஷிப்பிங். நீங்கள் ஜம்தானி வீவிங் சாரீஸோட காஸ்ட் மட்டும் ஜென்ரலாகவே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் காஸ்ட் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீவிங் எல்லாமே எப்பயுமே காஸ்ட் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சந்தன கலருங்க, சூப்பரான ஒரு கலர், ஐவரி கலர் மாதிரி இல்லையா, ஒரு ஐவரி கலர்னு சொல்லலாம். இதை அழகான கலர், கலர் வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு, பீச்சி ஆரஞ்சு. ஓகேங்களா? 1099. ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட், இந்த மாதிரி ட்ரெண்டியான பிரிண்ட்ஸ், வீவிங் பிரிண்ட் இல்லை சாரி வீவிங் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரீசனபிளாக இதெல்லாம் வந்து ஷோரூமில் போய் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து 1500 2000 வரைக்குமே சொல்லுவாங்க. நான் வந்து நிஜமாவே சொல்றது என்ன, டைரக்டா ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தது. ஸோ மினிமம் மார்ஜின் வச்சு தான் நான் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஓகேங்களா, இந்த ரியல் கலர் லெமன் எல்லோ, இந்த அளவுக்கு டார்க்கா உங்களுக்கு இருக்கும், நல்ல கலர். இது நான் பர்சனலா நான் இந்த கலர் கட்டியிருக்கேங்க. இது கட்டிட்டு போனப்ப நான் எல்லாருமே ஒரு நிமிஷமாச்சு சூப்பர் கலர்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வேர் பண்ணி பாருங்க இந்த கலர். எஸ்பெஷலி நான் இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த ஷேடு சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த கலர். நான் வந்து இது பர்சனலா எனக்கு தெரிஞ்ச, எனக்கு யாராவது வந்து கேட்டீங்கன்னா நான் இதுதான் எப்பயுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க இதுல எது நல்லா இருக்கும்ட்டு. நான் இந்த கேட்டலாக் பொறுத்த வரைக்கும் நான் இந்த கலர், ஏன்னா இந்த கலர் நான் வேர் பண்ணியிருக்கேன், எனக்கு அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மெட்டீரியல் இல்லை, வேற மெட்டீரியல்ல அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்ச ஒரு கலருங்க அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலர், சூப்பரான கலர். ஓகேங்களா? இதுல எல்லா கலர்ஸுமே அழகுங்க, ஏன்னா இது பேஸ்டல் ஷேடு, காட்டனு, ஸோ ஜம்தானி வீவிங், ஸோ ஸ்டைலா இருக்கும். எல்லாமே வந்து கட்டினீங்கன்னா ரொம்ப நீட்டா டீசெண்டா இருக்கும். ஸ்கை ப்ளூ கலர், சரி பாருங்க இந்த கலர் தெரியுதுங்களா, ஸ்கை ப்ளூ கலர் எவ்வளோ அழகு கலர். மஸ்ட் பை கலெக்ஷன்ஸ், ஜஸ்ட் 1099 ஃப்ரீ ஷிப்பிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.